போன வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது அவங்களுக்கு வந்து நான் உண்மையாலே அணில் பேட்ஜ் வாங்கி மாட்டிட்டேன். ஸோ அதனால அணிலா மாறிட்டேன். இப்போ அந்த பேட்ஜை கழட்டி வச்சுட்டு சமூகத்தில் ஒரு ஆளா பேசி ஆகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். నేను చెప్తున్నా కాశ్మీర్ ఇండియాదే, కాశ్మీరీస్ మనోలే. నేను 2 years బ్యాక్ ఖుషి అప్పుడు కాశ్మీర్లో షూట్ చేసిన. నాకు ఎంత మంచి మెమరీస్ ఉన్నాయో వాళ్ళతోని. அர்ஜுன் தேவர்கொண்டா இவர் பேர் எப்பயுமே வாயில் அப்படிதான் வருது. ஏன்னு தெரியல. அது உண்மையிலே தெரியல ஏன் வருதுன்னு தெரியல. விஜய் தேவர்கொண்டா தான். ஆனால் எனக்கு அர்ஜுன் தேவர்கொண்டா தான் வருது. என்ன எவ்வளவோ தெரியல. இப்படி யாருக்கு இவர் பேர் தப்பு தப்பா தெரியுதோ தெரியல. எனக்கு அப்படிதான் மைண்டில் பதிவாயிருக்கு. இந்த விஜய் தேவர்கொண்டான்றவர் வந்து ரெட்ரோன்ற படத்துக்காக ஏதோ பேசியிருக்காங்க. ஒரு மீட்டிங்ல பேசும்போது காஷ்மீரை பற்றி பேசியிருக்காரு. ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகர். அந்த நடிகருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. காஷ்மீருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. குஷின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. காஷ்மீரோட தொடர்பு இருக்கு. அந்த டைமிங் மட்டும்தான். அது ஒரு சினிமாவில் தான். ஸோ அவங்க காஷ்மீர் மக்களுக்காகவும் காஷ்மீர் இந்தியாவோடது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அங்கே இருக்க மக்களுக்கு எஜுகேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேசியிருக்காரு. வெறும் செலிபிரிட்டி, ஒரு நடிகர் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நடிப்பை தூக்கி போட்டு நான் புகழின் உச்சத்திலிருந்து எகிரி குச்சி ஓடி வந்த நம்மளுடைய டிவிகே தலைவர் இதை பற்றி பேசவே கிடையாது. சரி, ஒரு இறந்து போயிருக்காங்களே, எத்தனை பேர் மக்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாடே கொந்தளிக்குது. அவங்க வந்து கை கொடுக்க மாட்டேன்றாங்க, கேட்டை மூடிட்டாங்க, கொடி இறக்கிட்டாங்க. அவங்களுடைய ஒரு டேபிள் வச்சிருப்பாங்களா, அந்த டேபிள் வந்து கொடி எடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க. அதாவது போர் வர அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவங்க டேம் கட்டி தண்ணி தர மாட்டோம்னு பேசி திருப்பி தண்ணியை திறந்துட்டாங்க. வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பஞ்சாயத்து போய்க்கு. ஒரு வார்த்தை தெரிவிக்கல இவர் தான் அரசியல் தலைவர். ப்ரோ நீ என்ன ப்ரோ, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் ப்ரோ சிஎம் ஆக போறாரு, நீ என்ன ப்ரோ காஷ்மீரை பத்தி பேச சொல்ற அப்படின்னு. கரெக்ட். ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன வேணும்னா பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் இந்த பொலிட்டிஷியனை பற்றி இந்த கருத்தரங்கம் இருக்குல்ல, அதில் பேசியிருக்காங்க. அவங்க கருத்தரங்கம் அது காஷ்மீரில் தாக்குதல் நடந்திருக்கு, தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்சியின் நிகழ்ச்சி தொடக்க நிலையில் அது குறித்த ஒரு மௌன அஞ்சலி 2 நிமிடம் இல்லை, அது குறித்த பதிவு கட்சியின் தலைவராக இல்லை அப்படின்னா இந்த இளைஞர்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற புரிதலே இல்லாமல் இந்த கூட்டம் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டிருந்துச்சா? இல்லைங்க, இதை பேசி இருக்கணும். நானும் அதுல கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நிச்சயமாக இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் போது இந்த இடத்தில் பேசியிருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன, இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், இது யாருடைய தவறுன்னு எல்லா விஷயங்களும் நிச்சயமா பேசியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி மீட்டிங்ல பேசி இந்த சேனல்ல யூடியூப் சேனல்லாம் நடத்துவாங்கல்ல, நியூஸ் சேனல்ஸ் அந்த கருத்தரங்கம் மாதிரி, இந்த கருத்தரங்கத்துல பேசிட்டு இருக்காங்க, பேசுறாங்க மாத்தி மாத்தி, இதெல்லாம் தப்பு சரின்ற பேசுறாங்க. ஆனா விஜய் அந்த இடத்துல பேசியிருக்கணும்ன்றது அழுத்தம் திருத்தமா பேசிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல போய் முட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வேற மாதிரி மாறிடும். ஸோ அதனால முட்டு கொடுக்கல. இல்ல அவர் செஞ்சது தப்பு தான், அதை பண்ணிருக்கணும். அங்க மரியாதை நிமித்தமா ஒரு மௌன அஞ்சலி கொடுத்துரும். அவங்ககிட்ட போய் எப்படி மௌன அஞ்சலி செலுத்துறது? அவன் ஏறி குடிச்சு ஏசி மிஷின்ல ஏறி உள்ள குடிச்சுக்கிறீங்க, அவங்ககிட்ட போய் மௌன அஞ்சலி செலுத்து, அவன் பாட்டு வயரை பிடிச்சி தொங்கிக்கிறீங்க. ஐயோ கொடுமை போ. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து டிஎம்கேவே அகற்றணும், மொத்தமாக வேரோட பிடுங்கணும்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. இந்த திமுக ஆட்சிகளை, இந்த ஊழல் பெருச்சாளிகளை களையெடுக்கணும்னு சொன்னார். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய தொண்டர்கள், அதாவது விர்ச்சுவல் வாரியர் அணில் குஞ்சானுங்கள் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டிஎம்கே கொடி இருக்கு. அந்த கொடியை யார் எடுத்தானே தெரியாமல் அப்படியே கொடியை அப்புறப்படுத்தி போகிறாங்க. இந்த வீடியோ கிளிப் பாருங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் டிஎம்கேவை வேரோடு பொழுங்கிட்டோம் அப்படின்றது சிம்பாலிசமாக சொல்கிறாங்க. இது டிஎம்கேக்காரங்க ஐடி விங்ஸ்லாம் பார்த்துட்டு இருங்க, தெரிஞ்சுக்கங்க. அவங்க எவ்வளோ சிம்பாலிசமாக சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் உங்களை வேரோடு பொழுங்கிட்டோம் அப்படின்றது. இன்னொரு வீடியோ சொல்லி தான் ஆகணும். அந்த பாகிஸ்தானில் இப்படி நடக்கிறத பற்றி பேசுவீங்களாங்கிட்ட உங்களுக்கு தான் தெரியல. அவர் ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பாகிஸ்தானுக்கு போய் அந்த நாட்டுக்குள்ளே இறங்கி அந்த தீவிரவாதியை தூக்கிட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னா, உண்மையிலேங்க வீடியோ கிளிப் ஷேர் ஆகிட்டு இருக்கு பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்கன்றதுக்காக தான் அந்த வீடியோ கிளிப் நான் கையோடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்துருப்பீங்க நீங்கள். இதான் சொல்கிறோம், அவங்களுக்கு தெரியுங்க. அவர் வந்து ஒரு இந்த படம் பார்த்தீங்களா, துப்பாக்கி படம் பார்த்துருக்கீங்களா? எக்ஸ் மிலிட்ரி மேனுங்க அவருக்கு தெரியாதா? ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு தெரியாது. அதெல்லாம் ரகசியமாக வேலை பார்ப்பாரு. நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்த டைமிங்லேயே அவர் அங்கே போய், அதாவது இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தீவிரவாதியை பிடிச்சிட்டு வந்துட்டார். அப்போ எடுத்த ஃபுட்டேஜை இப்போ ரிலீஸ் பண்ணுறாரு.
நீங்களாம் இப்போ நடக்கிற பஞ்சாயத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டேன்டா லூசு பயலுகளான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்கள்லாம் பரவசத்தில் பறந்து செல்லரை சேர விட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஆளை பற்றியா நீங்கள் சண்டை விட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் அந்த காரணகர்த்தா இருப்பான்ல, அங்கே ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுல, இந்த இன்சிடென்ட்ஸ்க்கே காரணகர்த்தா இருந்தோன்னா நாங்கள் கையோட தூக்கிட்டு எப்படி ஆமை கொஞ்சம் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கிண்டல் பண்ணுறாரு. அஜித் ஃபேன்ஸாக அங்கேயும் கிண்டல் பண்ணி அந்த கிண்டலோட ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவையா இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட தலைவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேணும். இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் சிஎம் ஆக்கி உட்கார வச்சிருங்க. டிஎம்கே வேரோட போடுங்க, டிவிக்காக தூக்கி போல சொருகுங்க. அங்கேயும் தலைவர் யாருன்னா அவர் பேர்னா ஈவேர ராமசாமி அவர்கள், இங்கேயும் அதே ஈவேர ராமசாமி அவர்கள். ஸோ பழைய டப்பா தூக்கியில் வச்சுட்டு புது டப்பா மேலே வைக்க போறீங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். திருந்தவே மாட்டேங்கிறேன். நீங்கள் இந்த அனில் குஞ்சானுங்க பண்ணுற சேட்டையை பார்த்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சில வீடியோலாம் பார்த்து நான் குபீர்னு சிரிச்சிட்டேங்க. ஐயோ என்னடா நைட்டு ஹெட்ஃபோனை மாட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஹெட்ஃபோன் மாட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க, செதறிட்டேங்க, சிரிச்சிட்டேன். நான் என்னடா பண்ணிச்சு, ஏன்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு கடைசியாக போட்டு வரேன். ஒரு தொகுதியில எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். அதனால நமக்கு ஒரு தொகுதியில 80,000-85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம கிட்ட என்ன இல்லை, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமேல் தான் விடிவு காலம் ஆரம்பிக்குது.